This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மார்க்கன் வேலைக்கு ஆகாது, ப்ளூ சட்டை மாறன் பளிச் விமர்சனம். எடிட்டர் லியோ ஜான் பால் இயக்குனராக களமிறங்கியுள்ள படமான மார்க்கன் படத்தை தயாரித்து நடித்துள்ளார் விஜய் ஆண்டனி. மேலும் இந்த படத்திற்கு அவரை இசையமைக்கவும் செய்துள்ளார். இயக்குனரே படத்தின் எடிட்டிங் வேலையையும் செய்துள்ளார். படம் நேற்று, அதாவது ஜூன் 27 ரிலீஸ் ஆன நிலையில் படம் எப்படி உள்ளது என்பது குறித்து தனது விமர்சனத்தை ப்ளூ சட்டை மாறன் தெரிவித்துள்ளார். இது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மார்க்கன் விமர்சனம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், படத்தின் ஆரம்பத்தின் இரவில் தனியாக சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை ஒருவர் கொலை செய்கிறார். ஊசியை போட்டு கொலை செய்கிறார். இதனால் உடம்பு கருகி இறந்து விடுகிறார். இந்த செய்தி பேப்பரில் வருகிறது. இது போன்ற வழக்கு ஒன்றை ஏற்கனவே மும்பையில் விசாரித்த கதாநாயகன் இந்த வழக்கை விசாரிக்க சென்னைக்கு வருகிறார். முதற்கட்ட விசாரணையில் ஒரு துருப்பு கூட கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் சாலையில் இருக்கும் சிசிடிவி மூலம் ஒரு துப்பு கிடைத்திருக்கிறது. அதன் மூலம் ஒருவர் மீது சந்தேகமும் வர அவரை நெருக்கி அவன் கொலைக்காரனா என்று கண்டுபிடிப்பதை காட்டிலும் அவனிடத்தில் தனி ஆற்றல் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். அதன் பின்னர் தான் தெரிந்து கொள்கிறார் அந்த கொலையாளிக்கும் அவனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என. ஆனால் அவனிடம் இருக்கும் அந்த தனி ஆற்றலை கொண்டு அந்த கொலை வழக்கை தீர்க்க முடியும் என கதாநாயகன் நம்புகிறார். அது என்ன ஆற்றல், அதன் பின்னர் என்ன ஆனது என்பதுதான் இப்படத்தின் கதை. இந்த படம் நல்ல மாடர்ன் த்ரில்லராக தான் போகிறது என்று நினைத்தோம். கதை தொடக்கத்தில் இருந்து குற்றவாளி தான் சந்தேகப்பட்ட அந்த நபரிடம் இருந்து தனி ஆற்றல் வரை எல்லாமே நன்றாக தான் சென்று கொண்டிருந்தது. இவையெல்லாம் படத்தின் மீது ஆர்வத்தை தான் தூண்டியது. இதில் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கிறது. பார் என டைம் டிராவல் எல்லாம் செய்து கண்டுபிடிப்பான் என கூறியது படத்தை ஃபேன்சிடி படம் போல கொண்டு சென்று விட்டது. இது ஒரு படத்திற்கு பொருந்தவில்லை. அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவும் இல்லை. கதை இவ்வாறு நகர்ந்தால் படத்தின் மீதான நம்பிக்கை போய்விட்டது. அதன் பின்னர் அவர்கள் கூறிய எதையுமே நம்ப முடியவில்லை. படம் வழக்கமான டெம்ப்ளேட்குள்ளேயே இருந்துவிட்டது. படத்தையே காப்பாற்றக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம் என சிலரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அவையெல்லாம் அந்த வகையிலும் படத்தை காப்பாற்றவில்லை. எதுவும் படத்தை காப்பாற்றவில்லை என்றாலும் படத்தில் ஒரு கருத்து சொல்லி வைத்து விடுவோம், அது படத்தை காப்பாற்றிவிடும் என நம்பியுள்ளனர். இந்த கருத்தும் படத்தை காப்பாற்றவில்லை. இந்த படத்தை நல்ல கிரைம் த்ரில்லராக படமாக எடுத்திருக்கலாம், அல்லது முழுக்க ஒரு ஃபேன்சிடி படமாக எடுத்திருக்கலாம். இரண்டும் கட்டான எடுத்த வேலைக்கு ஆகாத படமாக எடுத்து வைத்தார்கள் என்று ப்ளூ சட்டை மாறன் தனது விமர்சனத்தில் தெரிவித்திருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.